அதிகமான செலவோ, பெரிய செட்டப்போ இல்லாமலே உங்க ப்ராடக்ட்ஸ அழகா ஃபோட்டோ எடுத்து, சேல்ஸ் எப்படி சூப்பரா இன்கிரீஸ் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாமா? வெல்கம் டு எபிசோட் 25 ஆஃப் ஸ்டார்டிங் மை பிசினஸ். உங்களுக்கு இந்த ஸ்க்ரன்ச்சீஸ், ஹேர் போஸ், அப்புறம் போலராய்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் பிடிக்கும்னா, தாராளமா லிங்க்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பரான பிக்சர்ஸ் இருந்தாலே கஸ்டமருக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கையும், ப்ராடக்ட்ஸ வாங்குங்கிற ஆசையும் தானாவே வந்துரும். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவோட சைஸ முடிவு பண்ணிக்கோங்க. வெப்சைட் பேனருக்குன்னா வைடாவும், ப்ராடக்ட்ஸ மட்டும் காட்டணும்னா ஸ்கொயராவும் எடுங்க. ஜன்னல் வழியா வர்ற இயற்கையான சூரிய வெளிச்சமே போதும். நிழல் அதிகமா இல்லாத ஒரு ஒயிட் பேப்பர் வச்சு அந்த வெளிச்சத்தை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. நிழல் குறைஞ்சிரும். பின்னாடி இருக்கிற இடம் ரொம்ப சிம்பிளா ஒரு பிளெயின் வாலா இல்லைன்னா உடன் பேனலா இருந்தா ரொம்ப சூப்பரா இருக்கும். முன்னாடி, சைட்ல, அப்புறம் க்ளோஸ் அப்னு எல்லா ஆங்கிளையும் போட்டோ எடுங்க. போட்டோ எடுக்கும் போது கை நடுங்கி போட்டோ பிளர் ஆகாம இருக்க ஒரு ட்ரைபாட் இல்லைன்னா ஒரு டேபிள் மேல போன் வச்சு எடுங்க. எடுத்த போட்டோவை லைட்டா எடிட் பண்ணி கலர்ஸையும் பிரைட்னஸையும் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வெப்சைட்ல சீக்கிரம் லோட் ஆகுறதுக்காக 1 MB குள்ள இருக்கிற மாதிரி சைஸை குறைச்சிக்கோங்க. கிளியரான போட்டோஸ் இருந்தாலே உங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஆன்லைன் ஸ்டோர் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை உடனே ஷேர் பண்ணுங்க. போட்டோன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு உங்க ப்ராடக்ட்ஸ் அழகா போட்டோ எடுக்க ஆரம்பிங்க. அடுத்த எபிசோட்ல வீடியோஸ் இன்னும் எப்படி சூப்பரா எடுக்கலாம்னு பத்தி தெளிவா சொல்றேன்.